மாநில தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர் சங்கம் சார்பில் சுகாதார ஊக்குநர்கள், தூய்மை காவலர்கள் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் ஒருங்கிணைப்பு மற்றும் கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட செயலாளர் தமிழ்மலர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பேசிய சங்கத்தின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் இளங்கோ, ஊராட்சி சுகாதார ஊக்குநர்களுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இயக்குநர் அறிவித்த மாத ஊதியம் ரூபாய் 2000 ஜனவரி மாதம் முதல் உடனடியாக வழங்க வேண்டும். சுகாதார ஊக்குநர்கள், துப்புரவு பணியாளர்கள், தூய்மை காவலர்கள் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு தொழிலாளர் சட்டம் அரசாணை 20 படி குறைந்தபட்ச ஊதியத்தை அறிவித்து நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தொகுதிக்குட்பட்ட திமிரி கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிழக்கு ஒன்றிய செயலாளர் சொரையூர் குமார் தலைமை தாங்கிய நிலையில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக மாவட்ட செயலாளர் சுகுமார் கலந்து கொண்டு கிழக்கு ஒன்றியத்தில் உள்ள கிளை கழக செயலாளர் உறுப்பினர்களுக்கு அதிமுக உறுப்பினர் அட்டை வழங்கி சிறப்புரையாற்றினார். இதில் அதிமுக மாவட்ட ஒன்றிய நகர கிளை கழக வாக்கு உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு உறுப்பினர் அட்டையை பெற்றுக் கொண்டனர். கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மதுபோதை ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் அக்டோபர் 2 விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மதுபோதை ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் ஆகஸ்ட் 17 விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பிறந்தநாளை ஒட்டி போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி மாவட்ட செயலாளர் செந்தில் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்றது. கடலூர் ஜவான் பவன் சிக்னல் அருகில் துவங்கிய பேரணியில் சிறப்பு விருந்தினராக கடலூர் மாநகர துணை மேயர் தாமரை செல்வன் கலந்து கொண்ட நிலையில் போதைப்பொருளுக்கு எதிராக 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியில் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கடலூர் மாவட்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் கடலூர் மஞ்சக்குப்பம் தலைமை தபால் நிலையம் அருகே போதைப் பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரம் மாநில செயலாளர் அப்துல் முக்சீன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மதுபால் ஈட்டும் வருமானம் அது தேசத்தின் அவமானம், குடிபோதைகள் தொலைக்காதே, குடும்ப மகிழ்ச்சியை இழக்காதே போன்ற விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி நூதன முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தனியார் மகாலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் தலைவர், மகளிர் செயலாளர் தலைவர் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு தேர்வு பொதுக்குழுவில் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்ட செயலாளர் காடுவெட்டி ரவி தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மாவட்ட தலைவர் அசோகன் வரவேற்புரையாற்றினார். இதில் மாநில செயலாளர், அமைப்பாளர் மற்றும் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.